ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிறகடி காசில் நல்லா நடந்து ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். முத்து வந்து தூங்கி எழுந்திரிக்கிறாரு. அவர் ஃபோனை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அவர் ஃபோனை வச்சுட்டு கிச்சன் பக்கம் போகிறாரு. ஃபோன் எடுக்கலாமா பார்க்கும்போது திரும்பி வந்துடுறாரு. மீனா, என்ன இன்றைக்கி டிஃபன் செய்கிற, பூரி தானே செய்கிற அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க, பூரி தான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. சரி, மசாலா கொஞ்சம் காரமாக வை அப்படி சொல்லிட்டு, நீ எப்படி அப்படி ஹாலில் நடந்துட்டுருக்க அப்படின்னு ரோஹிணி கேட்குறாரு. ஏன் நான் இங்கே நடக்கக்கூடாதா அப்படின்னு ரோஹிணி கேட்கும். அது எனக்கு என்ன பிரச்சனை, நீ ரோட்டில் இறங்கி கூட நட அப்படின்னு சொல்லிட்டு, மீனா நான் ஃபோனை சார்ஜ் போட்டு குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போயிட்டு ஃபோனை சார்ஜ் போட்டு அவர் குளிக்க போயிடுறாரு. இதான் நல்ல டைம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி போய் ஃபோனை எடுக்கிறாங்க. மீனா அப்படின்னு முத்து வந்து பாத்ரூம்லேருந்து கூப்பிடவும் கட்டில் கீழே போய் ஒளிஞ்சிடுறாங்க. மீனா வந்து டவலை கொடுத்துட்டு போன உடனே ஃபோனை வந்து ஆன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இப்போ சத்யா வந்து பணத்தை திருடின வீடியோ இருக்கவும், சிட்டி சொன்னது கரெக்டு தான், இதில் இருக்கிற வீடியோ எப்படியா நம்ம ஃபோனுக்கு அனுப்பிடணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடுது. ரோஹிணி வந்து கட்லிக்கிலேயே மாட்டிக்கிறாங்க. மனோஜ் இப்போ அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு சேஞ்சில் ரோஹிணி தென்ன காணும், எனக்கு 500 காசு வேணும்னு கேட்குறாரு. அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை சார்ட்ட போய் கேட்குறாரு. என்கிட்ட இல்லைடா, சாயந்தரம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதே முத்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பீங்கன்னு சொல்லவும், முத்து என்கிட்ட கேட்க மாட்டா, அதேமாதிரி உங்கள் அம்மா மாதிரி பசங்களை பிரித்து பார்க்குற புத்திலாம் எனக்கு இல்லை, ஃபஸ்ட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடு, அதுக்கப்புறம் வந்து இந்த ரோஷம்லாம் படு அப்படின்னு அண்ணாமலை சார் சொல்லவும் மனோஜ் வாயை மூடிட்டு போயிடுறாரு. ரோஹிணி தேடிட்டு திருப்பி வந்து முத்தோட ரூமுக்கே வராங்க. எங்கடா ரோஹிணியை தேடிட்டு வந்தாங்க, நான் இங்கே இருக்கும்போது பார்லர் நம்ம ஏன்டா இங்கே வரப்போகுது, உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முத்து திட்டி அமுச்சு விட்டுடுறாரு. ரூம்குள்ளே ரோஹிணி மனோஜ் வரவும் அப்படியே ரோஹிணி வந்து ஷாக் ஆகிடுறாங்க. எப்படா அப்படி வெளில போகிறதுன்னு தெரியல நினச்சிட்டு இருக்கும்போது, எப்படி இவங்க சாப்பிட போவாங்க, வெளில போகலான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முத்து டிஃபன் இங்கே எடுத்து வந்து எனக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாவை எடுத்து வந்து ஊட்டிவிடும். இவங்க வேறு நேரங்காலம் தெரியாமல் ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஃபோன் எடுத்து சவாரி வந்திருக்கா பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோனை தேடுறாங்க. ரோஹிணிக்கு இன்னும் பதட்டமாயிடுது. ஃபோனை காணோன்னு முத்தும் மீனாவும் வெளியில் போய் தேடுறாங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து ஒரு துணிக்கு கீழே அவரோட ஃபோனை வச்சுட்டு பால்கனி வழியாக வந்து ரோஹிணி வந்து எஸ்கேப் ஆகிடுறாங்க. நம்ம நினச்சது தான், கண்டிப்பாக ரோஹிணி அதுலேயும் மாட்ட மாட்டாங்க. டைரக்டர் வந்து அவங்கள காப்பாற்றிக்கிட்டே தான் இருப்பார். அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி ரோஹிணி பால்கனிலேருந்து வராங்க. ஏன் ரோஹிணி உன்னை எங்கே பார்த்தாலும் தேடினே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கேட்குறாரு. இல்லை, தலை ஈரமாக இருந்தது, நான் மாடியில் தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி சொன்னேன். இல்லை, நான் பார்த்தேனே நீ இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பேசிக்கிட்டே உள்ளே போய்ட்றாரு. திரும்பியும் மீனா வந்து ரூமில் போய் பார்க்குறாங்க. பாருங்கள், அங்கே துணிக்கீழே தான் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாங்க. நான் இல்லையே, நான் சார்ஜ் தானே போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கன்ஃபியூஸ் ஆகிறாரு. ஃபோனில் வீடியோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரோஹிணி கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க. திருப்பியும் முத்துவோட ஃபோனை எடுக்கிறதுக்கு வேறு வழியில் முயற்சி பண்ணுவாங்க. என்னெல்லாம் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா, பை.